இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்து வளர்ற குழந்தைங்க. நம்மளை கேட்டு வளர்ந்தவங்க. அப்பா சொன்னா அம்மா சொன்னா கேட்டோம். ஆனால் இப்போ நம்ம குழந்தைகள்லாம் நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க. நானும் உங்களை மாதிரி தான் உட்காந்துட்டேன் இந்த மலுமிச்சம்பட்டி ரிட்ரீட்லிங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு தலைவலி எனக்கு. பேக் ஆஃப் த ஹெட் அவ்வளோ ஒரு பெயின். சார்கிட்ட கேட்டேன் ரொம்ப வலிக்குது அப்படின்னு. அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு அவ்வளோ வலி. அவர் சொன்னார் இப்பவும் வலிக்குதா அப்படின்னு. 2 நாளாக வலிச்சுட்டு இருக்குங்க அப்படின்னு. இட்ஸ் அ ஹீலிங் ப்ராசஸ் அப்படின்னாருங்க. இப்போ ஐம் ஃப்ரீ. ஆக்சுவலாக இதுக்குள்ளே வந்ததுக்கு மெயின் காரணம் எங்கள் வீட்டுக்காரரோட ஹெல்த்துக்காக தாங்க. பட் இப்போ அதெல்லாம் தாண்டி எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் இருக்கோம். நாங்கள் 4 பேருமே மெடிடேட்டராக இருக்கோங்க. என்னோட கிட்ஸ் 2 பேர் இருக்காங்க. பெரிய பொண்ணு வந்து 9+ இயர்ஸ் அண்ட் சின்ன பொண்ணு வந்து ஷீஸ் ஜஸ்ட் 6+ இயர்ஸில் தான் இருக்காங்க. 1 மணி நேரம் உட்காடுறாங்க மெடிடேஷன். தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரி திங். சம்மர்லேயே வந்துட்டு ஆக்சுவலாக சம்மர் லீவ்னா எல்லா வீட்லேயும் டிவி வைக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் டிவி எடுத்துட்டோம், கேபிள் கட் பண்ணிட்டோம், டிவி தூக்கி சோபீஸ் மாதிரி வச்சுருந்தோம். இப்போ அதையும் தூக்கிட்டோம். இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்து வளர்ற குழந்தைங்க. நம்மளை கேட்டு வளர்ந்தவங்க. அப்பா சொன்னா அம்மா சொன்னா கேட்டோம். ஆனால் இப்போ நம்ம குழந்தைகள்லாம் நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க. அதனால நான் அப்படி இருந்தால் தான் என் குழந்தைங்க அப்படி இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் டைம் வந்துட்டு ரொம்பவே மினிமைஸ் பண்ணிட்டோம். நவ் வி ஆர் ஹேவிங் வீ டைம். இது ஒரு ஃப்ளோ மாதிரி வந்துருச்சுங்க. எனக்கு ஜூனில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இட் டேக்ஸ் மீ இன் த ஃப்ளோ. என்னோட லாங் டைம் நான் என்ன நினச்சிட்டு இந்த இப்படி சொல்ல காமு காப்பி, கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் என்னென்னலாம் நினச்சிட்டு இருந்தனோ அதெல்லாம் இப்போ வந்து நிறைவேறிட்டு இருக்குங்க. அதான் சொல்லணும். அஸ் அ பார்ட் ஆஃப் டிஓடியில் வந்துட்டு 14 years ராமர் வென்ட் டு வனவாசா. 14 years I was in Sugavasa after marriage. இப்போ I am back. சொல்ல போனாக்கா ஆஃப்டர் திஸ் டிஓடி I am back. I am என்ன சொல்றதுங்க, நான் முதல்ல இருந்த நானா இருக்கேன். இப்போ ரீடிங் கிடைக்குதுங்க. I am loving myself. Many ladies are here. I am telling this. ஏதோ ஒன்று வீட்டில் செஞ்சு வச்சுருப்போம். வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா இப்படி கண்டுக்காமல் போயிடுவாங்க. ஒரு கோபம் வரும் பார்த்தீங்களா, செஞ்சு வச்சிருக்கேன் பார்க்காம போகிறாங்க பாரு அப்படின்னு. இதுவே வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு சண்டைக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. எங்கள் வீட்லேயும் அதான் நடக்குங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நான் யார் என்ன சொன்னாலும் சொல்லலைனாலும் பரவாயில்ல, நீ சூப்பராக பண்ணியிருக்கப்போ அப்படின்னு நானே என்னை தட்டி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இது வந்து அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷன். இதுக்கு காரணம் சார் சொல்லிட்டு இருந்தார் இல்லைங்களா, மாஸ்டர் ஜேர்னலிங், அதுலேருந்து வந்ததுங்க. அதில் வந்துட்டு நோ ரியலைசேஷன் நத்திங் டு ரைட் அப்படின்னாக்கா வாட் டு டூ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டப்போ ஹீ டோல்ட் ரைட், ஐ லவ் மை செல்ஃப், ஐ அக்செப்ட் மை செல்ஃப் ஆஸ் ஐ எம், எழுதுங்க அப்படின்னாரு. அது எழுதும்போது அதில் இருக்க அவ்வளோ பவர். இதெல்லாம் எழுதுறதுனால என்ன கிடைக்கும்னு கேட்குறோம் இல்லைங்களா, இதுதான் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் அஸ் அ பார்ட் ஆஃப் ஜேர்னலிங் சொல்கிறேன். அண்ட் புக் ரீடிங் வந்துட்டு இட் கிவ்ஸ் அஸ் அ பீஸ் ஆஃப் மைண்ட். அட் த டூ வென் வி கோ ஃபார் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ். சரிங்களா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் டிஓடி ஒன்லி. அண்ட் மெடிடேஷன் கம்பல்சரி வி ஹாவ் டு சிட். நம்மளுக்கு ஒரு ஆள் குச்சி வச்சுட்டு நிற்கணும், நீ செய் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம செய்வோம். பிகாஸ் வி ஆர் brought up like that. ஸோ சார் வந்துட்டு இஸ் அ ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர். ஸோ அவர் வந்துட்டு வி ஹாவ் டு டூ மெடிடேஷன், வி ஹாவ் டு டூ ஜேர்னலிங், வி ஹாவ் டு டூ புக் ரீடிங். இது எல்லாமே நாங்கள் பண்ணி ஆகணும். ஸோ இது பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் so much of knowledge. And அந்த நாலேஜை வி ஆர் ஷேரிங் இட் அரவுண்ட். So that is the part of TOT. Thank you, Master, for giving us this wonderful opportunity. Thank you so much.